இத்தனை நாளா நான் கஷ்டப்பட்டு செஞ்ச கான்ட்ராக்ட் இன்னையோட முடிய போகுது. நாங்க செஞ்ச சிலையெல்லாம் டெலிவரி கொடுத்துட்டா எங்க வீட்டு கஷ்டம் தீந்துடும். அது மட்டும் இல்ல, இது மூலமா இன்னும் எங்களுக்கு நிறைய ஆர்டர்ஸ் வரவும் வாய்ப்பு இருக்கு. ஆமாமா, நிறைய ஆர்டர்ஸ் கிடைக்கும். ஆனா அது உங்க மேல உள்ள நம்பிக்கையால இல்ல, எங்க வீட்டு மருமகங்கிறதுனால, எங்க குடும்பத்து மேல இருக்கிற மரியாதையால. சித்தி, அப்படியெல்லாம் தயவு செஞ்சு தப்பா நினைச்சிடாதீங்க. அந்த ஆர்டரை பொறுத்த வரைக்கும் நமக்கும் நம்ம குடும்பத்துக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. இது மகாவோட திறமைக்காகவே தேடி வந்த கான்ட்ராக்ட். இது இப்ப இல்ல, நம்ம குடும்பத்துல ஒருத்தியா மகா ஆகிறதுக்கு முன்னாடியே அவங்களுக்கு நிறைய ஒர்க் பண்ணிருக்கா. அதை நீங்க மைண்ட்ல வச்சுட்டு பேசுங்க. நீ எதுக்கு சூர்யா டென்ஷன் ஆகுற? நான் ஒன்னும் உன்னோட வைஃபா மட்டமா பேசலப்பா. நான் ஏதோ விளையாட்டா சொன்னேன். தப்பா இருந்தா மன்னிச்சுக்கோ. உன்னோட அம்மாவே மகாவை ஏதாவது சொன்னா நீ கோவப்படுவ. நான் சொன்னா மட்டும் நீ சும்மா இருந்துருவியா? நான் அப்படியெல்லாம் ஒன்றும் சொல்ல வரல சித்தி. ஆமாமா, நான் சம்பந்தமே இல்லாம பேசுற மாதிரி தான் உனக்கு தெரியும். நான் பேசுற வார்த்தைக்கெல்லாம் இந்த வீட்ல மதிப்பு இருக்கா என்ன? அதான் மதிப்பில்லைன்னு உனக்கே தெரியுதுல, அப்புறம் எதுக்கு உனக்கு சம்மதம் இல்லாத விஷயத்துல வாயை கொடுத்து வாங்கி கட்டிக்கிற? ஏமா, கொஞ்ச நேரம் உங்க சண்டையை நிறுத்துறீங்களா? இப்படி சண்டை போட்டுக்கிட்டே இருந்தா ஒரு நல்ல காரியத்துக்கு போறவள எப்படி ஆசீர்வாதம் பண்ண முடியும்? ஆசீர்வாதம் பண்ணுங்க தாத்தா. நீ நினைச்சதெல்லாம் நல்லபடியா நடக்கணும். நல்லா இருமா. இத பாரு மகா, போற காரியத்தை நல்லபடியா முடிச்சிட்டு பத்திரமா வாமா. சரிங்க தாத்தா. தாத்தா, இன்னொரு முக்கியமான விஷயம். என்னம்மா? இதுல வர்ற பணத்தை வச்சு எங்க வீட்டு பத்திரத்தை நான் மீட்டுடுவேன் தாத்தா. மகா, உன் திறமைக்கு அன்புக்கு முன்னாடி இதெல்லாம் ஒண்ணுமே இல்லம்மா. வாழ்க்கையில நீ இன்னும் பெரிய விஷயங்கள் எல்லாம் சாதிப்ப. சூர்யா, நீ ஆபீஸ்க்கு போகும்போது மகாவை டிராப் பண்ணிடு. சரி தாத்தா. போயிட்டு வாமா. சரிங்க தாத்தா. போயிட்டு வரேன் தாத்தா. போயிட்டு வாங்க.